ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி நம்ம அம்மா குட்டி காவேரி கேஷ்யூ பாப்பா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மகாநதி சீரியலில் மட்டும் கிடையாது, அழகே அழகு சீரியல், அதாவது 30 டேஸுமே பிஸி ஷெட்யூலில் தான் இருக்காங்க. சம் டேஸ் லீவில் மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு ஷார்ட் ஃபிலிமுமே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அது வந்து போட்டிருந்தாங்க. பகைவன் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் நேம் வந்து பகைவன். கான்செப்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஸ்மோக் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்களோட அப்பா ஸ்மோக் பண்ணுவார் போல். ஸோ இந்த பாப்பா வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஏமாற்றி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகுது ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, உண்மையை சொல்லுவோம், நீ வந்து போய் தான் சொல்கிறங்கும் போது இது மாதிரி சொல்லுது, அப்பா வந்து எனக்கு மட்டும் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது வந்து உங்களை மட்டும் பாதிக்கல, உங்கள் பொண்ணையும் பாதிச்சிருக்கு, சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும். ஸோ அதனால் வந்து இதுமாதிரி ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லும்போது அதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் முன்னாடியே ஸ்மோக் பண்ணாட்டியும் வெளியில் போய் ஸ்மோக் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இதாவது எனக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒன்றாவது ஸ்டாப் ஆகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைனலாக அவங்க அப்பா ஸ்மோக்கே விடுற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு சீன் வந்து என் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் அவ்வளோ அழகாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க குட்டி பாப்பா. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி பண்ணதுக்கு இன்னும் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்பவே க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணணும், எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி வயசுலேயே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.